பாவி, 2 செட்டுலயுமே நந்தினி வரமாட்டாதான் எழுதிருந்தாள். அவ எப்படி கண்ணு முன்னாலதானே எழுதி காட்டினா? இல்ல, இதை உடனே சூர்யா கிட்ட சொல்லி ஆகணும். விடிஞ்ச அப்புறம் தான் ஆட்டோ பிடிக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். அதுக்குள்ள நாம என்ன செய்ய முடியும்? பேசாம போலீஸ் கிட்ட தகவல் சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம். அவன் பேசுனது கேட்டா சைக்கோ மாதிரி தெரியுது. போலீஸ் கிட்ட போனா நிச்சயமா நந்தினி ஏதாவது பண்ணிடுவான். இதை நாம தான் தனியா சமாளிக்கணும். அப்பா கிட்ட இதை சொல்லவே கூடாது. விடியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஐடியா யோசிக்கணும். ஹலோ டாடி. சூர்யா எங்க இருக்கப்போ? டாடி, நான் எப்படியாச்சும் நந்தினியை தேடி கண்டுபிடிக்கணும்னு வெளியில கிளம்பிட்டேன் டாடி. சூர்யா, நீ எடுத்து கொடுத்தல ஒரு சீட்டு, அதுல நந்தினி வரமாட்டான தானே எழுதிருந்தது. நீ எடுக்காம விட்ட 2வது சீட்ல அதுல என்ன எழுதிருந்தது தெரியுமா? என்ன? அதுலயும் நந்தினி வரமாட்டான் தான் எழுதிருப்பாங்க, அப்படிதானே? உனக்கு அப்புறம் தெரியும் டாடி. எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உங்களை விட எனக்கு நல்லா தாய் குலத்தை பத்தி தெரியும்னு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்னடா சொல்ற? சரி, அதெல்லாம் விடு. நீ இப்ப எங்க இருக்க? அது உண்மையை சொன்னா டாடி உடஞ்சு போயிடுவாரு. அவர் மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம். சூர்யா, டாட், என்னடா பதிலே காணோம்? டாடி, நந்தினியை கிட்னாப் பண்ணாவே எனக்கு கால் பண்ணான் டாடி. என்னது, கிட்னாப் பண்ணிட்டாங்களா? யாராமா? எங்க இருக்கா? முதல்ல போலீஸ்ல சொல்லிடல. இருங்க 1 minute. வெயிட் டாடி. பதறாதீங்க டாடி. டாட், அவன் ஒரு சின்ன டிமாண்ட் ஒன்று வச்சிருக்கான் டாடி, அவ்வளவுதான். அது ஒரு சின்ன டிமாண்ட் தான். அதை நான் செஞ்சுட்டேன்னா நந்தினியை கூட்டு வந்துடலாம் டாட். என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? அவ்வளவு சிம்பிளான விஷயமா அது? நிஜமா தான் டாடி. அவன் ரொம்ப சிம்பிளான டிமாண்ட் தான் சொல்லியிருக்கான் என்கிட்ட. விடிஞ்சதும் நான் ஓடி போய் நந்தினியை கூட்டு வந்துடுறேன் டாடி. நீங்க கவலையப்படாதீங்க ப்ளீஸ். விடிஞ்சதுமா? அப்போ விடிஞ்சுதான் போகணும்னா நீ வீட்டுக்கு வந்துடுற? இல்ல டாடி, அது வந்து நான் இப்போ இங்க. இல்ல சூர்யா, நீ வீட்டுக்கு வந்துடுற. நந்தினிக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. ஏன்னா அவன் உன்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்கான்ல, அவனுக்கு அதுதான் முக்கியம். சோ அவன் டிமாண்ட் நிறைவேற வரைக்கும் நந்தினி ஒண்ணும் பண்ண மாட்டான். ஓகே, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. நம்ம காலையில போய்க்கலாம். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வந்துரு. ஓகே டாடி. ஹாய், வணக்கம். ஹாய், வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க போங்க, உள்ள போங்க. வணக்கம். வாங்க உள்ள போங்க. அப்பா, கெஸ்ட் எல்லாம் வராங்க, ரிசீவ் பண்ணுங்க. நம்ம போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. வாங்க உள்ள வாங்க. வணக்கம் சார். ஸ்வேதா, அம்மாக்கு முதல்ல மருதாணி போட்டு விடு. மாதவி, என்ன அம்மான்னு சொல்ற? இன்னைக்கு கல்யாண பொண்ணு தான் சொல்லணும். அவங்க தானே கல்யாண பொண்ணு. நல்ல பிரமாதமான டிசைன்ல மருதாணி போட்டு விடணும். மாதவி, சொல்லுங்கம்மா.
அப்பா என் கூடவே தான் இருக்கணும். அவரை வர சொல்ல. கூப்பிட சொல்றேம்மா. சுரேகா, அப்பாவையும் அம்மா கூட இருக்க சொல்றாங்க. நீ போய் கூட்டிட்டு வா. ஓகேக்கா, கூட்டிட்டு வரேன். போமா போமா. அத்தை, கல்யாண பையன் வந்துட்டாரு. அவருக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க அத்தை. வாங்க உட்காருங்க. இங்க உட்காருங்கப்பா. அட, உட்காருங்க. அப்பா உட்காருங்க. வாங்க. நான் சப்போர்ட்டா இருக்கேன்ல. உட்காருங்க. பையன் மாமா. சுந்தரவல்லி, நல்ல சூப்பர் டிசைனா மருதாணி போட்டுக்கோ. கல்யாண பொண்ணு இல்லையா? ஏமா, அவங்களுக்கு நல்ல டிசைனா காட்டு. அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு நிமிஷம். இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் என் குழந்தைங்களாம் சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க. அதனால இதெல்லாம் என் பசங்களே செலக்ட் பண்ணட்டும். அப்படின்னா நாங்க 2 பேருமே செலக்ட் பண்ணிக்கிறோமா? சூப்பரு. வாங்கம்மா பாத்துக்கலாம். நானும் செலக்ட் பண்றேன். அப்ப நானு இரு மாதவி, இருங்க. எனக்கு எந்த டிசைன் நல்லா இருக்கும்னு என் பையனுக்கு தான் தெரியும். அதனால அவனே இந்த டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணட்டும். அவன்கிட்டயே கொண்டு போய் கொடுங்க. மாதவி, இது உன்னோட உரிமை. சூர்யா விட்டு கொடுக்காம காரியத்துல இருக்கணும். புரியுதா? ஏங்க, அம்மா ஏதோ மனசுல வச்சுதான் பேசுறாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க. அதுவும் சரிதான். எனக்கு வாயில வாசை சரியில்லை. வாயை திறந்தா வாயிலே குத்து விடுது. நான் வாயை கட்டி மூடிட்டு சாத்திக்கிறேமா? நில்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, என் பையன் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கான். பரவாயில்ல. மாதவி, சுரேகா, கொடுங்க. நீங்களே செலக்ட் எப்படி பண்ணுங்க. சரி. இந்த பக்கம் வாங்க மாமா. ஏம்மா, சாரி ஆண்டி. இது இங்க நல்லா பாரு. ஓகே. பிரமாதமா நல்லா இருக்கு. இருக்கு. இது இது நல்லா நல்லா இருக்குல்ல? மாதவி, உன் செலக்ஷன் தானே நானும். நீ செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா. இது ஓகேவா? ஓகே மா, எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. என்ன மாதவி, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நான் சொல்லுவேன். இந்த டிசைனா நல்லா இருக்கும். சூப்பர் டிசைன் மேடம். இப்போ இதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸ்டார்ட் போட பண்ணிடலாம். வேண்டியதுமா. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை கூட்ட போல, கனவுக்குள்ளே அவள வச்சே நீ என் கண்ண ரெண்ட திருடி போனாடே, புல்லாங்குழல கையில் தந்தாடே, எம் மூச்சு காத்த வாங்கி போனாடே. சூப்பர். சூப்பர் இல்ல? ஏம்மா, மா, நானும் போட்டுவா? சூப்பரா இருக்குமா மருதாணி டிசைன். மா, செம்மையா இருக்குமா. அட்டகாசமா சூப்பரா இருக்கு. இருக்குல்ல. நல்லா இருக்குல்ல? ஆ, அத்தை, மாமா 2 பேரும் எந்திரிச்சு நில்லுங்க. போட்டோ எடுக்கணும் இல்லையா? போட்டோவா? அதெல்லாம் எதுக்கு? ஐயோ மாமா, நெஜ கல்யாணம் மாதிரியே நடக்கணும்னு அத்தை சொன்னாங்க இல்லையா? மறந்துச்சா மாமா உங்களுக்கு?